வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் பிரைடல் ப்ளவுஸ் பீகாக் எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நெக் டிசைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பீகாக் நெக் டிசைன். ஸோ பீகாக் வந்து ஒன் சைடில் இந்த மாதிரியும் கட்வொர்க்கோடு இந்த கர்வ்ஸ் எல்லாம் இப்படி வரும். அண்ட் புட்டாஸ் எல்லாமே எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்லீவ் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன், அதுலேயும் பீகாக் இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஒரு கைவங்கி பேட்டர்ன் டிசைனில் இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு எல்போ லென்த் ஸ்லீவ் அண்ட் புட்டாஸ் எல்லாம் எங்கெங்கே வேணுமோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரவுண்டு நெக்கில் நம்ம என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஜஸ்ட் அந்த நெக்லைனில் 3 rows ஆஃப் செயின் ஸ்டிச், கண்டினியூஸ் பீட் ஒர்க் அண்ட் டபுள் ரோ செயின் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். அண்ட் கண்டினியூஸ் பீட் ஒர்க்கும் இந்த சைடில் இருக்கிற புட்டாஸ்க்கு எல்லாமே டியர் ட்ராப் ஷேப்பில் செயின் ஸ்டோன் அண்ட் பீட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஒன் சைடில் இந்த மாதிரி டிசைன் இருக்கும் அண்ட் அதர் சைடில் இந்த மாதிரியான ஒரு பீகாக் டிசைன் தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த பீகாக்கில் அவுட்லைனில் எல்லாமே செயின் ஸ்டிச் அண்ட் பீட் ஒர்க் எங்கெல்லாம் வேணுமோ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இன்னரில் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து செயின் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் செயின் ஸ்டோனை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த செயின் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். பிகினர்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்துட்டு இந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபினிஷிங் நீட்டாகவும் இருக்கும். தென் இந்த ஸ்பேஸ்லேயும் செயின் ஸ்டோனுக்கு ஃபேப்ரிக் க்ளூ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிவிட்டு செயின் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட போகிறேன். ஸோ செயின் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி நம்ம க்ளூ கொடுத்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்போயுமே ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். பிகினர்ஸுக்கு இது சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணுங்கள். டைரெக்டாக ஸ்டிச் பண்ணுறவங்க டைரெக்டாகவும் இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம செயின் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். ஆரி நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி எந்தெந்த ஸ்பேஸ்லாம் நமக்கு செயின் ஸ்டோன் வேணுமோ அந்த இடத்துலலாம் க்ளூ கொடுத்துட்டு செயின் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன ஸ்டிச் பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இப்போ நெக்குக்கு இந்த இடத்துல வந்து செயின் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன். நான் அந்த தோகை பக்கம் இருக்கிற செயின் ஸ்டோனில் கண்டினியூஸ் பீட் ஒர்க் ஆரி நீடில் யூஸ் பண்ணி சுகர் பீட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட போகிறோம், கண்டினியூஸ் பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறோம். சுகர் பீட் எப்போயுமே ஸ்டிச் பண்ணும்போது 2 பீட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். மோர் தென் 3 எடுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா கண்டினியூஸ் பீட் ஒர்க் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ 2 பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸில் இப்போ அவுட்லைனில் செயின் ஸ்டோன் டபுள் ரோ நான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். செயின் ஸ்டோன் பக்கம் இருக்கிறது எல்லா இதுலேயுமே பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் இந்த இடத்துலையும் அந்த நெக் பகுதியிலையும் நம்ம என்ன பண்ணிக்கிட போகிறோம், ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ப்ளவுஸ் கலருக்கு மேட்சிங்காகவே உள்ள சில்க் த்ரெட், அதர் கலர் வந்து அந்த ப்ளவுஸ் கலருக்கு கொஞ்சம் லைட் கலராக எடுத்து ஹெட் நெக் எல்லா இதுக்கும் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ தோகை பக்கம் இருக்கிற இந்த இடத்துல வந்து சாட்டின் ஸ்டிச் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். சாட்டின் ஸ்டிச் வந்து ஆல்டர்னேட்டாக நான் வந்து ஒன்று வந்து ப்ளவுஸ் கலருக்கும் அதர் அந்த டிசைன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கோல்டு கலரும் எடுத்து சாட்டின் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். ஸோ சாட்டின் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால ஜஸ்ட் வந்து நான் பைப்பிங் த்ரெட் எதுவும் கொடுக்காமையே அந்த ஸ்பேஸில் வந்து ஸ்லாண்டிங்காக மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். சாட்டின் ஸ்டிச் வந்து நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், சாட்டின் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். த்ரெட்டோட கவுண்டிங்ஸ் வந்து இதில் வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து 4 strands ஆஃப் த்ரெட். அது டபுளாக போடும்போது 8 strands ஆஃப் த்ரெட் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்து இந்த தொகை பக்கம் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம சாட்டின் ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் ஃபில் பண்ணும்போது தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்து தோகையில் 1 கோல்டும்
அண்ட் அதர் கலர் வந்து ப்ளவுஸ் கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற சில்க் த்ரெட்லேயும் எடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்து நம்ம சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும். சிக்கல் இல்லாமல் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஹேண்ட் நீடில்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ நம்ம இப்போ ஃபைனலாக அந்த சாட்டின் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். எந்த கேப்பும் இல்லாமல் இந்த சாட்டின் ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிடணும். இப்போ ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அந்த தோகையில் இருக்கிற அந்த இன்னர் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இதில் ஜஸ்ட் இப்படி ஒரு மார்க்கிங் மட்டும் சென்டரில் லைன் ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போனா நம்ம ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் நான் எடுத்துருக்கிறது வந்து ப்ளவுஸ் கலருக்கு கொஞ்சம் லைட் கலராக இந்த நெக்குக்கெலாம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த த்ரெட் கலரில் தான் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லைனை கான்சன்ட்ரேட் பண்ணியே ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்போ அதர் சைடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைனுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு நம்ம என்ன பண்ணிக்கிடணும், அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இப்போ எடுத்துட்டு தென் எந்த சைடு நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த சைடுலேயே அந்த ஷார்ப் எட்ஜ் ஸ்டார்டிங் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இது பக்கம் கரெக்டாக எடுக்கணும். எடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி லைனை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு மாறி மாறி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த ஸ்டிச் வந்து நல்லா அந்த இடத்துல ஸ்பேஸில் வந்து ஒரு கவர் பண்ணி ஒரு சாட்டின் ஸ்டிச் எஃபெக்டில் நமக்கு இதனுடைய ஃபினிஷிங் இருக்கும். இந்த ஸ்டிச்சை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து ஒரு லீஃப், ஃப்ளார் டிசைன் எந்த இதுக்குனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். த்ரெட்டோட கவுண்டிங்ஸ் வந்து நம்ம எவ்வளோ நாளும் எடுத்துக்கிடலாம். நீடில்ட்டு உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா 6 strands ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு அதை டபுளாக போடும்போது 12 யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லாட்டி 4 எடுத்துகிட்டு 8 strands ஆஃப் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீட்டாக வருது பாருங்கள். அந்த ஸ்பேஸை வந்து நம்ம கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய டோட்டலாக நம்மளுடைய ப்ளவுஸோடைய எம்ப்ராய்டரி எல்லாம் ஃபினிஷ்டாகி முடிஞ்சிடும். இந்த பீகாக் டிசைனுடைய எம்ப்ராய்டரி இந்த மாதிரி இருக்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். இந்த பீகாக் வந்து பேக் நெக்கில் ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். சாட்டின் ஸ்டிச், பீட் ஒர்க், செயின் ஸ்டோன் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இதனுடைய ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கும். கைவங்கி பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி இருக்கும். அதில் கண்டினியூஸ் பீட் கொடுத்துட்டு அண்ட் ஜர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். புட்டாஸ் எல்லாம் இதுக்கும். பீகாக் வந்து பேக் நெக்கில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே ஸ்டிச்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதனுடைய ஸ்டிச்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பிரைடல் ப்ளவுஸ் நெக் டிசைன். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.